Hello viewers, welcome to Samik's Adorable Cooks. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Eggless 5 minutes cake. இந்த கேக்கை நம்ம ரொம்ப ஈஸியாகவும் குவிக்காகவும் செஞ்சிடலாம். இந்த கேக்கை நம்ம முட்டையும் சேர்க்காம மைதாவும் சேர்க்காம எவ்வளோ ஃப்ளஃபியாக வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செய்முறை: ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் ரவா சேர்த்து நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட 3/4 கப் சர்க்கரையை சேர்த்துட்டு திரும்பி நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1/2 கப் பால், 1/2 கப் தயிர், 1/4 கப் எண்ணெய், 1/4 கப் கொக்கோ பவுடரும் சேர்த்துட்டு நல்ல ஸ்மூத் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த பேட்டரை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தட்டை வச்சு மூடி ஒரு 1/2 hour அப்படியே ஊற விட்டுருங்க. இந்த வீடியோவில் நம்ம 2 டைப்ஸ் ஆஃப் பேட்டர் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன்று கொக்கோ பவுடர் போட்டது, இன்னொன்று கொக்கோ பவுடர் இல்லாமல். நம்ம கொக்கோ பவுடர் போட்டு பண்ணதை முடிச்சிட்டோம். இப்போ அதை 1/2 hour ஊற விட்டுருக்கோம். இப்போ அதே நேரத்தில் நம்ம ஒயிட் பேட்டரையும் பண்ணிடலாம். ஒயிட் பேட்டருக்கு என்னென்னா நீங்கள் எல்லா ஸ்டெப்ஸையும் அப்படியே ஃபாலோ பண்ணிவிடுங்க. என்னென்னா கொக்கோ பவுடர் மட்டும் சேர்க்காமல் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு ஒயிட் பேட்டர் கிடச்சிரும். இதையும் நீங்கள் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 1/2 hour அப்படியே ஊற விட்டுருங்க. மீன்வைல் நம்ம பேன் எப்படி டஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் பேன் எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் மைதா சேர்த்து நல்லா டஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த பேன் சைஸ்க்கே பட்டர் பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் இதுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணுறேன். கொஞ்சோண்டு எண்ணெய் மட்டும் எடுத்து அந்த பட்டர் பேப்பர் மேலே லேசாக தடவிக்கோங்க. அப்போ தான் நம்ம கேக் பேக் பண்ணி முடிச்சக்கப்புறம் ஒட்டாமல் வரும். இப்போ 30 minutes ஆகிடுச்சு. பாருங்கள், நம்ம பேட்டர் ரொம்ப திக்காக இருக்குது. ஸோ நம்ம இது கூட 3 tablespoon பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பேட்டர் போரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. இப்போ இது கூட 1 teaspoon வெண்ணிலா எசன்ஸ், 1 teaspoon பேக்கிங் பவுடர், அப்புறம் 1/2 teaspoon ஆப்ப சோடா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பேக்கிங் பவுடர் போட்டனால இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. இது ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு காற்று உள்ளே போய் நல்லா கேக் நல்லா ஃப்ளஃபியாக வரும். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணாமல் ஸ்லோவாக பீட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பேட்டர் தயார். இதே மாதிரி தான் நான் ஒயிட் பேட்டருக்கும் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கேக்கை பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி அவனை ப்ரீஹீட் பண்ணணும். சில பேர் வீட்டில் அவன் இருக்காது. ஸோ நான் இந்த கேக்கை குக்கர்லேயும் எப்படி பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு குக்கரை ஆன் பண்ணிக்கோங்க. மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போது இது கூட நான் 1 கப் சால்ட் ஆட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டை வச்சுட்டு மூடி வச்சு மூடிடலாம். இப்போ மூடியில் நான் கேஸ்கெட்டும் போடல, வெயிட்டும் வைக்கல. இப்போ இதை ஒரு 10 minutes ப்ரீஹீட் பண்ணிடலாம். ப்ரீஹீட் பண்ணுற நேரத்தில் நம்ம பேனில் பேட்டரை ஊற்றிடலாம். இப்போ நம்ம 4 வெரைட்டிஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வெரைட்டி வெனிலா கேக்கு. வெனிலா கேக்னால் ஒன்று இல்லை, அந்த ஒயிட் பேட்டரை மட்டும் நான் ஊற்றி மேலே டியூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணுறேன். டியூட்டி ஃப்ரூட்டி நம்ம அப்படியே ஆட் பண்ணோன்னா பேட்டருக்கு அடியில் போய் உட்காந்துக்கும். ஸோ நம்ம மைதா டஸ்ட் பண்ணி இதில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நமக்கு டியூட்டி ஃப்ரூட்டி நம்ம கேக்கில் அங்கங்கே இருக்கும். இப்போது இதை லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலேயே நான் டெக்கரேஷனுக்காக டியூட்டி ஃப்ரூட்டி போட்டு வைக்கேன். நம்ம எல்லா வகையிலுமே எந்த கேக் நம்ம பண்ணாலுமே பேனுக்கு முக்கால்வாசி தான் நம்ம போடுவோம். பேட்டர் ஃபில் பண்ணணும், ஃபுல்லாக போடக்கூடாது. நம்ம கேக் பேட்டர் அதிகமாக போட்டோம்னா நம்ம கேக் பொங்கி வளைஞ்சிடும். ஸோ முக்கால்வாசி மட்டும் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு டைப் முடிஞ்சது. இப்போ செகண்ட் டைப் பார்த்துடலாம். செகண்ட் டைப் சாக்லேட் கேக்கு. சாக்லேட் கேக்கை நான் சாக்லேட் பேட்டர் போட்டுட்டு மேலே லேசாக டெக்கரேஷனுக்காக சாக்கோ சிப்ஸ் போட்டிருக்கேன். இப்போ தேர்ட் டைப் பார்த்துடலாம். தேர்ட் டைப்பில் நம்ம 2 பேட்டருமே யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நான் ஒயிட் பேட்டர் ஊற்றியிருக்கேன் 1 கரண்டி. அதுக்கு ஒயிட் பேட்டரோட சென்டரில் நான் சாக்லேட் பேட்டர் ஊற்றுறேன். இப்படியே ஒரு பேட்டருக்கு நடுவில் ஊற்றி இதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணிக்கோங்க. இந்த டைப் பேர் ஜீப்ரா கேக். இப்போ நம்ம தேர்ட் டைப்பும் பார்த்துட்டோம். இப்போ ஃபோர்த் டைப் பார்த்துடலாம். ஃபோர்த் டைப் ஆஃப் கேக் பேர் என்னென்னா ஸ்வெல் கேக். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு பேனில் 3/4க்கும் கம்மியாக சாக்லேட் பேட்டர் ஊற்றிருக்கேன். இதுக்கு மேலே கொஞ்சோண்டு 3 கரண்டி மட்டும் ஒயிட் பேட்டர் சேர்த்துட்டு ஒரு டூத் பிக் வச்சு நான் பண்ணுற மாதிரியே டிசைன்ஸ் மேக் பண்ணிக்கோங்க. இப்போ அதே ஸ்ப்ரெல் டிசைனை நான் கீழே ஒயிட் பேட்டரையும் மேலே சாக்லேட் பேட்டரையும் ஊற்றி காட்டுறேன். இப்போ நம்ம கேக்கை குக்கரில் எப்படி பேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம குக்கர் ப்ரீ ஹீட்டாக இருக்கும். ஸோ நம்ம கேக்கை உள்ளே இறக்கிடலாம். நீங்கள் குக்கர் மூடியை திறந்து சும்மா கேக்கை உள்ளே இறக்கிட்டு திரும்பியும் மூடிடுங்க. இது மீடியம் லோ ஃப்ளேமில் 35 minutes பேக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம கேக் பேக் ஆகிட்டான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கத்தி இல்லைனா ஸ்கியூவர் எடுத்து இல்லைனா டூத் பிக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ
ஸ்கியூர் எடுத்து அதை குத்தி பாருங்கள். அதை நம்ம வெளியே எடுக்கும் போது பேட்டர் ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்ம கேக் பேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஒருவேளை நம்ம டெஸ்ட் பண்ணும் போது மாவு வந்து டூத் பிக்லேயோ இல்லை கத்திலேயோ ஒட்டிட்டு வந்துச்சுன்னா திரும்பியும் மூடி ஒரு 5 minutes பேக் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம எக்லெஸ் 5 minutes கேக் தயார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட்டும் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.